வெல்கம் டு ட்ரேடிங் அனலிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதோடைய நாளைக்கான மூவ்மெண்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இதில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம மண்டேக்கான அனலைஸ் வந்து உங்கள் தெளிவாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் ஏரியா இந்த ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் இருந்து மார்க்கெட் ஒரு ரிவர்சலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கம்பல்சரி இந்த ஏரியாவில் இருந்து மார்க்கெட் ஒரு செல்லிங் மூவ்மெண்ட் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்மளுடைய மண்டே அனலைசிஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ இந்த இடங்கள்ல இருந்து இது செல் ஆகும். இந்த செல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்லைடாக இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி 21,500 ஸ்லைடாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அது இல்லை அப்படின்னா இது வந்து மீண்டும் 21,300 to 350 வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ நமக்கு இதுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த 21,700க்கு கீழே இது ஒரு க்ளோசிங் கொடுத்து அதை டவுன் பண்ணணும். இப்போ அது க்ளோசிங் கொடுத்து அந்த ஏரியாவில் நின்றுட்டுருக்கு. ஸோ இது மறுபடியும் இது பிரேக் பண்ணும்போது ஃபர்தராக இது வந்து பார்த்தீங்கன்னா 21,500 ஸ்லைட்லியான ஒரு ரிவர்சல் தான். ஸோ அதில் அது ரிவர்சல் எப்படி நீ மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா அது 21,350 to 300 இந்த இடங்கள்ல இந்த ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த ரிவர்சலும் ஒரு 21,500 வரைக்கும் தொடரலாம். அது மறுபடியும் மீண்டும் மார்க்கெட் டவுன் ஆகும் பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக இது வந்து 20,900 அப்படிங்கிற ரேஞ்சை இது தொடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஸோ இந்த மூமெண்ட்டில் இப்படி நடந்தால் ஸோ இது வந்து இந்த மூமெண்ட்டை இது வந்து பிரேக் ஆகி இது டவுன் ஆச்சுன்னா இது ஒரு சின்ன ரிவர்சல். அதுக்கடுத்து இந்த இடத்துல 21,300 to 350 அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து கீழே இவ்வளோ ரேஞ்சுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஏரியாக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்லைடான சப்போர்ட்டிவ் தான் இருக்குது. இந்த ரேஞ்சு ஒரு சப்போர்ட்டிவ். ஸோ நம்ம மேலே மூவ்மெண்ட்ஸ் பார்ப்போம். மேலே மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு மறுபடியும் 21,800க்கு மேலே ஒரு மூவ் ஆகுது அப்படின்னால் 21,800க்கு மேலே வந்து நமக்கு வந்து ஒரு 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்து மூவ் ஆச்சு அப்படின்னால் நமக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மறுபடியும் இது வந்து நமக்கு ஒரு 22,000 இந்த ஏரியா எல்லாமே நமக்கு ஒரு ரெசன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இங்கே பாருங்க கண்டினியூவாக ஒரு செல்லிங் கொடுத்துருக்குறாங்க, கண்டினியூவாக ஒரு செல்லிங் கொடுத்துருக்குறாங்க, கண்டினியூவாக ஒரு செல்லிங் கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த செல்லிங்கான பெரிய டவுன் மூவ்மெண்ட் இதில் கிரியேட் ஆகலை. இப்போ அந்த பெரிய டவுன் மூவ்மெண்ட் கிரியேட் ஆகியிருந்தால் சரி நம்ம வந்து இது வரைக்கும் வந்துட்டு திரும்பி இருந்ததுன்னா கூட இந்த ஒரே மூமெண்ட்டில் சரி செல்லிங் பண்ணியிருக்காங்க, இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணி மூவ் ஆகிட்டாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லாமல் இது வந்து மறுபடியும் அட்டம்ப்ட் நடந்திருக்குது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இந்த ஸ்விங் லோவெல்லாம் பிரேக் ஆகி ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னா இந்த மார்க்கெட்டில் ஸோ இதுக்கு கீழே மூவ் ஆச்சுன்னா 21,500 21,350 வரைக்கும் இது செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆயிரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா 21,900 மேலே ஸ்டாண்ட் பை என்னன்னா மறுபடியும் 22,000 22,050 இந்த ரேஞ்செல்லாம் வர்ற வாய்ப்புகள் அதிகம். இது பை ஆகணும் அப்படின்னா ஃப்ரெஷ் பை நல்லா ஸ்ட்ராங் பை ஆகும்னா 22,150க்கு மேலே ஒரு 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்து மூவ் ஆனால் இது அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு வந்து சரியாகும். இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஐ பிரேக் பண்ணி ஒரு அடுத்த 1 ஹவர்லேயே ஒரு ஃபால்ஸ் செல்லிங் கிரியேட்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த செல்லிங் மூவ்மெண்ட் வர்றதுனால இது வந்து மீண்டும் இந்த ரேஞ்சு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல இருந்து ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி நம்ம மைண்ட் செட் இந்த கான்செப்ட்லேயே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ இதே வந்து ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா மண்டேவோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டே இடத்துல மட்டும் தான் ரைட்டிங் இருந்தது. ஒன்று 22,000 இன்னொன்று 21,500 இந்த 2 இடத்துல மட்டும் தான் ரைட்டிங் இருந்தது. பார்த்தீங்க அப்படியே லைனாக காம்பவுண்ட்ஸ் ஒரு கட்டுற மாதிரி. ஸோ ஃபுல்லாக கால் ரைட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கண்டினியூவாக. ஸோ அப்போ இதை விட காட்டில் பார்த்தீங்கன்னா புட் ரைஸ் குறைவாக தான் இருக்குது. இதுவே பாருங்கள் இந்த கடைசியாக இருக்க 21,700 கூட 21,500 புட் ரைஸ் அதிகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல செல்லிங் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். 21,700 to 21,800 நமக்கு ஸ்ட்ரகிளிங் ஏரியா. ஸோ இந்த ஒரு 100 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்ட்ரகிளிங்கான ஏரியா. அதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்து நம்ம ரொம்ப என்ட்ரி எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் அந்த ஸ்விங்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதெல்லாம் ஸ்ட்ரகிளிங் ஏரியா. ஸோ இது வந்து 21,500 வரைக்கும் இந்த செல்லிங் ப்ரெஷர் மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நிஃப்டியோடைய ஆப்ஷன் சேனல்ஸ். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடங்கள்ல இருந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அதாவது நமக்கு வந்து 46,000 பிரேக் பண்ணி மூவ் ஆச்சுனால் இது நமக்கு 46,500 இந்த ரேஞ்சிலெல்லாம் 46,200 to 500 நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம்.
ஏன்னா அதுக்கான ரீசனபிளும் சொல்லியிருந்தோம். இது ஏற்கனவே பழைய ஸ்விங் லோவுக்கு கீழ ஒரு க்ளோசிங் குடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ, அப்போ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் மேல வரும்போது மறுபடியும் செல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு. ஸோ, அதே மாரி வந்து டவுன் சைட்ல வந்து 44,800ல வந்து ஒரு ரிவர்சல் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே இந்த இடத்த நம்ம டிராப் பண்ணி நம்ம மார்க் பண்ணி சொல்லியிருந்தோம். இந்த இந்த மூவ்மெண்ட்லேருந்து வந்ததுன்னா, அது 44,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். ஸோ, இதையும் பிரேக் பண்ணி வருது அப்படின்னா, நமக்கு 44,400 இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் மூவ்மெண்ட் கிடைக்கணும். அப்போ இது வந்து இப்போ சப்போர்ட்டிவா பார்க்கணும். ஸோ, இப்போ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எது அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல மறுபடியும் ஒருக்கா இது பண்ணிக்கலாம். 45,500 தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ, மறுபடியும் பிரைஸ் இங்கே போச்சு அப்படின்னாலும் 45,500 டச் பண்ணிட்டு மறுபடியும் மீண்டும் இங்கே வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ, அதே வந்து மார்க்கெட்டில் வந்து பிரைஸ் வந்து இந்த இடத்துல 44,400 இந்த ரேஞ்சிலலாம் வந்து நல்ல ஒரு பை மூவ்மெண்ட் குடுக்குது அப்படின்னா தான் நம்ம அடுத்து யோசிக்கணும். ஸோ, அது மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல் கிடைக்குதான்னு பார்த்தா, அப்போ இருந்து ஸ்விங்கை வச்சாலும் நமக்கு வந்து அதிகபட்சம் அதோடைய மூவ்மெண்ட் அதுவும் 45,500 தான் திரும்ப வந்து ரீச் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த மந்தோடைய ஓப்பனிங் கான்ட்ராக்டே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஆரம்பிச்சது. பிரைஸ் இங்கே தான் இருக்குது. மார்க்கெட் எங்கேயுமே போகல. டெய்லியும் 700 பாயிண்ட் மைனஸ், 700 பாயிண்ட் ப்ளஸ், மறுபடியும் 700 பாயிண்ட் மைனஸ், வேற ஒன்றும் நடக்காமல் திரும்ப திரும்ப பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இதுக்குள்ளே தான் இருக்குது. இதில் இன்ட்ரா ட்ரேடரோ இல்லை ட்ரேடிங் பண்ணுறவங்களோட மைண்ட் செட்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ, மார்க்கெட் ஆக்சுவலாக என்ன சொல்ல வருதுன்னு நம்ம ஆனால் அதுவே வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்டான இடத்த வந்து சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சரி, அப்போ நமக்கு ரெசன்ஸ் 45,500, அடுத்த ரெசன்ஸ் 46,000, அடுத்து 46,500 இதெல்லாம் நமக்கு ரெசன்ஸ் ஏரியா. ஸோ, இங்கே மூவ் ஆனாலும் இது இங்கிருந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதே சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா நமக்கு 44,800லேருந்து 44,400 வரைக்குமே ஒரு சப்போர்ட் ஏரியா தான். ஸோ, இதிலிருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். பட் இதுக்கு கீழேயும் இது வந்து மூவ் ஆச்சு அப்படின்னால் 44,400யும் பிரேக் பண்ணி மூவ் ஆச்சுனால் அடுத்து இது ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 43,300, 43,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் மூவ்மெண்ட்டாக கிரியேட் ஆச்சு அப்படின்னால் இந்த ஏற்றத்துக்கு இந்த இறக்கங்கள் வந்து உங்களுக்கு வந்து சரியான ஒரு ஏரியாவை ரேஞ்ச் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ, அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது 44,400 to 800 இந்த ரேஞ்சுக்குள்ளே ரிவர்ஸில் ஆகலாமல் மறுபடியும் பிரேக் ஆச்சு அப்படின்னா பிரேக் ஆகுது மூவ்மெண்ட் ஆகுதுன்னா அடுத்து 43,300 to 400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது ட்ராவலாக தயாராகிக்கும். ஸோ, அப்போ வந்து மார்க்கெட்னா உடனே சடனாக இறங்கி வர காட்டிலும் ஏறி மூவ்மெண்ட்டில் தான் இது டவுன் ஆகும். ஸோ, அந்த ஏற்ற இறக்கங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ அதோட சப்போர்ட் ஏரியா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த 44,800 பிரேக் ஆச்சுன்னா அடுத்து 44,400 இந்த ஏரியாக்குள்ளே ஒன்ஸ் ரிவர்சல் கிடைக்கல அப்படின்னால் அடுத்ததா 43,400 to 300. ஸோ, இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் இங்கிருந்து வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் ரெசன்ஸ், இதெல்லாம் சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் அதோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துருவோம். சரி, ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 45,000 வந்து கால் புட்டு ஈக்குவலாக ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 45,500 நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அங்கேருந்து செல்லிங் வந்து கால் ரைட்டிங் நிறைய நடந்திருக்குது 46,000. ஸோ, இதெல்லாம் வந்து கால் ரைட்டிங்கில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. ஸோ, இதை பிரேக் ஆகுது பட்சத்தில் 44,500. ஸோ, அது அந்த மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. அடுத்தது 44,000 பெரிய அளவில் வந்து புட் ரைட் பண்ணி மார்க்கெட் வந்து அந்த இடத்துல சப்போர்ட்டிவாக கிரியேட் ஆகலை. கால் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவில் இல்லை. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அப்போ நம்ம இதில் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸும் பார்த்துட்டோம். வேர்ல்டு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் பார்ப்போம். வேர்ல்டு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸில் டவுஜோன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 33 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. ஓவரால் டவுஜோனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து ஒரு 38,200லேருந்து 38,700, 400, 500 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லேயே ப்ளஸ் ஆகிருக்கு. ஸோ, ஏசியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல், ஒன்று மைனஸில் இருக்குது, ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குன்ட்டு பெரிய லெவலில் மூவ்மெண்ட் சப்போர்ட்டிவ் இல்லை. ஸோ, அதே நேரத்தில் டிஐஎஃப்ஐஎஸோடைய பையிங் ப்ரெஷர் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ, இதோடைய பையிங் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரும்போதே நம்ம மண்டேக்காக சொல்லியிருந்தோம். 2 பேருமே வாங்கலை அப்படின்னா அந்த மார்க்கெட் 700 பாயிண்ட் ஏறினது அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஏற்றம் இல்லை அப்படிங்கிறத நம்ம மண்டேவே நம்ம நோட் பண்ணியிருந்தோம். ஸோ, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஏற்றமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தராவது வந்து அதிகபட்சமான பையிங் கொடுத்துருந்தா அந்த பையிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ, 2 பேருமே பெரிய அளவில் எந்த பையிங்குமே இல்லாமல் ஒரு 700 பாயிண்ட் 600 பாயிண்ட் ஒரு ப்ளஸில் நிற்கிதுன்னா ஸோ, மார்க்கெட் வந்து அது ஸ்ட்ராங்கான பை இல்லாமல் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் டிஎஃப்ஐஸோடைய டேட்டா வந்து நம்மளோட டெய்லி வீடியோவில் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான். ஸோ, அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான டேட்டா வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ, நம்ம இந்த டைம் வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் டேட்டாவை தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ, அந்த வகையில் டிஎஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூவாக செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக
ஸ்லைட்லயே 2 பேருமே பையிங் செல்லிங் தான் இருக்கிறாங்க. இது எந்த ஒரு பெரிய தொகையும் கிராஸ் பண்ணல. இவங்க ஒரு 7,000 கோடி செல்லிங் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஒரு 8,000 கோடி பை பண்ணியிருக்காங்க. இது பெரிய தொகை எதுவுமே கிராஸ் பண்ணாதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளாரயே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அத நான் வந்து நாளைக்கான மூவ்மெண்ட்ஸ்க்குள்ள இது வந்து ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே. நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம புதுசா பார்க்குறவங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன், ஆப்ஷன் கிளாஸ், ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல வந்து நம்ம ட்ரெய்னிங் கிளாஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அத பத்தியான டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்மளுடைய Facebook பேஜ வந்து லிங்க் குடுத்துருக்கோம். அத நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க் யூ. மறுபடியும் ஒரு வீடியோல பார்ப்போம்.